இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ அம்மா, ஏன் இன்னும் நீங்க வரல? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நீங்க எங்க இருக்கீங்க? என்ன சொல்றீங்கம்மா? நாங்க கோயிலுக்குள்ள தான் இருக்கோம். நீங்க இன்னும் வரலையேன்னு நாங்க பாத்துட்டு இருக்கோம். வந்துட்டீங்களா? உங்களை இங்க எங்கேயுமே காணுமே. நாங்க இங்க கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கோம். ஆ, அப்படியா? நாங்களும் கொடி கம்பத்து கிட்ட தான் நிக்கிறோம். நீங்க எந்த கோவில்லமா இருக்கீங்க? சிவன் கோயில்ல தான் இருக்கோம். சிவன் கோவில்ல இருக்கீங்களா? நாங்க நரசிம்மசாமி கோவில்ல இருக்கோம். ஆ, இந்த கோயிலுக்கு வர சொல்லிட்டு நீங்க எதுக்கு அங்க போனீங்க? அப்படின்னா நீங்க இந்த கோவிலுக்கு வரலையா? இரு, அப்பாவை கேட்டுட்டு சொல்றேன். ஆ, என்னது? நீங்க அவங்கள சிவன் கோயிலுக்கு வர சொன்னீங்களாமே? இல்லம்மா, நான் இந்த கோயிலுக்கு தான் வர சொன்னேன். அப்படியா? அவங்க ஏதோ சிவன் கோயிலுக்கு போயிட்டாங்களா? தெரியாம போயிருப்பாங்க. எந்த கோயிலா இருந்தா என்ன, நீ முதல்ல போய் சாமி கும்பிடு போ. ம். ரொம்ப சக்தி உள்ள சாமிமா. கண்ணை மூடி மண்டிக்கிட்டு வணங்கி மனப்பூர்வமா வேண்டிக்கிட்டா உன் ஆசை எல்லாம் நிறைவேறுமா. வா. என்ன கிருஷ்ண பிரசாத் இது? எங்களை அந்த கோவிலுக்கு வர சொல்லிட்டு நீ இந்த கோவிலுக்கு வந்து பண்ற வேலையா இது? நீ கோவில மாத்தின உடனே எனக்கு சந்தேகம் வந்தது. உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏய், அவன் தான் கூட்டிட்டு வந்தானா? உனக்கு புத்தி எங்க போச்சு? எங்க வீட்டு விஷயத்துல தலையிடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? வீட்ல இருக்கிற எங்க யாருடைய ஆசீர்வாதமும் வேலைக்கு ஆகாதுன்னு இவர் ஏதோ கூப்பிட்டாரா, இவளும் வந்துட்டாலாம். ஏன் எங்களுக்கு கை இல்லையா? எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண தெரியாதா? சரி, அவர் தான் வர சொன்னாரு, நீ உடனே கிளம்பி வந்துருவியா? உனக்கு புத்தி எங்க போச்சு? மீரா, இதுல சாரதாவோட தப்பு எதுவும் இல்ல. அவ வரமாட்டேன்னு தான் சொன்னா. நான் தான் இந்து ஆசீர்வாதம் பண்ண கோயிலுக்கு வர சொன்னேன். இவ மட்டும் தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னா இவகிட்ட அப்படி என்ன சிறப்பம்சம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க. புருஷன் இல்ல இருந்தாலும் இருக்காருன்னு சொல்லிக்க முடியாது. சமூகத்துல ஒரு மதிப்பு இல்ல. இப்படிப்பட்டவ என் பொண்ண ஆசீர்வாதம் பண்ணணுமா? இவ கையால அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணா அவ குடும்ப வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? இவள மாதிரியே எந்தவ விட்டு புருஷன் விலகி போறதும் இல்லனா மொத்தமா இல்லாம போற மாதிரி நடந்து
அவளும் இவள மாதிரியே எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லாம நாசமா போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாளா? மீரா ப்ளீஸ், வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத. மீரா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு கிருஷ்ண பிரசாத்? உண்மைதானே? புருஷன் இல்லாதவ இவ எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவா? விதவைக்கும் இந்த சாரதாவுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. குடும்ப வாழ்க்கையிலே இல்லாதவ இந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நீயே வாழ்க்கையில சந்தோஷமா இல்ல, நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணா இந்து எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இவ எதிர்பார்க்கறது அதுதான் அண்ணே. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அப்படியே நடந்தாலும் நம்ம இந்துவும் இவள மாதிரியே புருஷன் இல்லாம அலையணும்னு இவ ஆசைப்படுறா. என் பொண்ணு வாழ்க்கை முழுக்க இவள மாதிரியே இருக்கணும்னு சாபம் கொடுப்பா. அது போய் ஆசீர்வாதம்னு இவரும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. மீரா ப்ளீஸ், கொஞ்சம் மரியாதையா பேசு. அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி தகுதி இல்லாதவங்களை கூட்டிட்டு வந்து இந்துவ ஆசீர்வாதம் பண்ண சொல்லி நீ எப்படி கேட்கலாம்? அவ வாழ்க்கைய நீ என்னதான் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த சாரதாவுக்கு சொன்னாலாம் புத்தி வராது. இவ ஒருத்திக்காக இந்த குடும்பத்தையும் உங்களை எல்லாம் விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணால இந்த கிருஷ்ண பிரசாத். இனிமே மாறுவான், நம்ம சொல்ற பேச்ச கேப்பான்னு நினைக்கிறது நம்ம போடுற தப்பு கணக்கு. அதுக்காக இவர் இஷ்டத்துக்கு இவர, அவ இஷ்டத்துக்கு அவன்னு அப்படியே விட்டுறலாமா? அதை எப்படி விட முடியும்? இன்னைக்கு இவங்க 2 பேருக்கும் ஒரு பாடம் கத்து கொடுக்கறேன். வா. உனக்கு மொட்டை அடிச்சுட்டா அந்த அவமானத்துல வாழ்க்கையிலே நீ வெளியில வர முடியாது. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. ஓடி உட்காரு. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். உட்காரே, வாய மூடு. ரொம்ப கரெக்டா பண்றீங்கம்மா. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதுதான் சரி.